அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா கதிரேசனோட வீட்டுக்கு போயிட்டு நல்லா மொக்க வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ கதிரேசனை வந்து ராஜேஸ்வரி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க. ராஜு என்ன யாசகம் வாங்கிட்டு போலான்னு சொல்லிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டாத அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டாங்க. இந்த ஒரே அசிங்கம் ராஜேஸ்வரிக்கு போதுங்க. ஆனால் ராஜேஸ்வரி இதை விடவே மாட்டாங்க. ஸோ அதாவது பணத்துக்காக அவங்க எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி போவாங்க அப்படின்றது வந்து நல்லாவே தெரியும். என்னவே நீங்கள் ரெண்டு பேரும் அவமானப்படுத்திட்டீங்கல்ல, இந்த ராஜியை எதிர்த்தா என்ன நடக்கும் அப்படின்றத நீங்க கூடிய சீக்கிரத்துல தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜு ஒரு பக்கம் ரொம்பவே கோவமா போறாங்க. அது மட்டும் இல்லாம ராஜிக்கு பாத்தீங்கன்னா இப்ப ரேணுகா உயிரோட தான் இருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இன்னொரு பக்கம் கதிரேசன் நிஷா ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அதாவது ரேணுகாவுக்கு வந்து சாமி கும்பிடுறாங்க. பூஜையெல்லாம் பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு மாலையை ரேணுகாவோட போட்டோவுக்கு போடும்போது அந்த போட்டோ பாத்தீங்கன்னா கீழே விழுந்துருது. ஒரே ஷாக்கிங், என்னடா இப்படி அபசகுணமா நடந்துருச்சு, ஐயோ ரேணுகாவோட போட்டோ உடஞ்சிருச்சு, என்னாச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு தெரியலையா, அப்ப என் பொண்ணு வந்து என் வீட்டில் இல்லையா, பேய அடைஞ்சிட்டு இருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நிஷா வந்து ஐயோ அப்பா நீங்கள் வந்து மாலையை மாட்ட போனீங்க, ஆணை கீழே விழுந்துருச்சுப்பா, அதனால தான் ஃபோட்டோ விழுந்துருச்சு, இதை வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிஷா சொல்கிறாங்க. ஆனால் கதிரேசன் வந்து இல்லைம்மா நிஷா, என் பேத்தி இங்கே இல்லாதனால தான் ரேணுகா இவ்வளோ கோவப்படுறா, என் பேத்தி இங்கே கூட்டிகிட்டு வர வேண்டியது தானே, ஏன் உங்கள் பேத்தி அங்கே விட்டுட்டு நீங்கள் எனக்கு பூஜை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ரேணுகா என்னை திட்டுறாமா, அதனால தான் ஃபோட்டோ இப்படி கீழே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவராக பார்த்தீங்கன்னா மனசில் இந்த ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிட்டு அவரா பேசிட்டு இருக்காரு. நிஷாவுக்கு எதுவுமே புரியல. ஒருவேளை அப்பா சொல்றது கூட உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிஷா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டைமிங்ல ராஜி பார்த்தீங்கன்னா திரும்பவும் கதிரேசனோட வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே போட்டோ விழுந்து உடைச்சதை பார்த்துட்டு ராஜி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ அடுத்த கட்டமா கதிரேசனுக்கு வந்து மல்லி விஜய் ரெண்டு பேரும் உண்மையை சொல்றாங்களோ இல்லையோ ராஜி தான் உண்மையை சொல்ல போறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.